ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1/4 கப் தயிர், தேவையான அளவு உப்பு, ஒரு 10 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சம் பச்சை பட்டாணி, கொஞ்சம் கேரட்டு, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா. அதுக்கடுத்து மசாலா ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை. ஸோ இப்போ இது எல்லாமே எண்ணெய் காஞ்சிருக்கு குக்கரில். இதில் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். ஸோ இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கோம்ல, அதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறது தான் எப்பயுமே பிரியாணிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போன பிறகு 2 குட்டி தக்காளியை நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி ஒன்றா சேர்ந்துருச்சு. அடுத்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியா பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெஜிடபிள் ஆட் பண்ணிடலாம். எப்போவுமே பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விடணும். அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் ஒட்டாமல் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ கேரட் ஆட் பண்ணிடலாம். கேரட் பார்த்திங்கன்னா நான் நீளமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நான் உள்ளே ஆட் பண்ணிடுறேன். அதே மாதிரி பீன்ஸும் பார்த்திங்கன்னா நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு, அதுக்கடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி. ஸோ இப்போ இதே நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். உங்கள் கிட்டே வந்து ப்ரொக்கோலி அதே மாதிரி காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய்கறி வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம். அதுக்கடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ காய்கறி கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா காய்கறி வெந்துருச்சு. அடுத்து நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க 1/4 கப் தயிர், அதையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு தயிர் டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, இதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பன்னீர் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா நான் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இதில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதில் அரிசி ஆட் பண்ணிடலாம். 2 கப் பாஸ்மதி ரைஸை வந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை இதை கலரி விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் பொறுமையாக கலருங்க, இல்லைனா அரிசி உடைஞ்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து நார்மல் ரைஸில் கூட செஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்து இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ நான் 2 கப் எடுத்துருக்கிறதால 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இது கலந்து விட்ட பிறகு நீங்கள் இந்த டைமில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதித்த பிறகு நம்ம வந்து தட்டு போட்டு மூடிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் வர வரைக்கும் இதை அப்படியே விட்டுறணும். ஒரு விசில் வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது அந்த கேஸ் வந்து ரிலீஃப் ஆகிற வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. 15 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க இதை. ஸோ இப்போ விசில் போட்டுடலாம்.
ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், எந்த கேஸுமே இல்லை, எல்லாம் ரிலீஃப் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப சூப்பராக நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அரிசி எல்லாமே உதிரி உதிரியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை லைட்டாக சைட்லேருந்து கலரி விடணும், இல்லைனா அரிசி வந்து உடஞ்சிரும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.